வாழ்த்துக்கள் நண்பா. சிரிக்காத நாட்கள் எல்லாம் வீணான நாட்கள்தான் என்பதை உணர்ந்து தான் சிரிக்காவிட்டாலும் தன்னுடைய திறமையின் மூலம் மற்றவர்களை சிரிக்க வைத்து வாழ்ந்து மறைந்தவர்தான் பிரபல நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளின் அவர்களுடைய பொன்மொழிகளை இன்றைய காணொளியில் காணலாம். ஒரு நகைச்சுவையை உருவாக்க எனக்கு வேண்டியவை ஒரு பூங்கா, ஒரு போலீஸ்காரர் மற்றும் ஒரு அழகான பெண். நாம் அனைவரும் நம்மை நாமே இழிவாக நினைக்கிறோம். அதுதான் இந்த உலகின் பிரச்சனை. ஒரு சிறந்த நடிகரின் இன்றியமையாத அடிப்படை தகுதி அவர் தன்னுடைய நடிப்பை தானே நேசிப்பதாகும். என் வலி ஒருவரின் சிரிப்புக்கு காரணமாக இருக்கலாம், ஆனால் என் சிரிப்பு ஒருபோதும் ஒருவரின் வலிக்கு காரணமாக இருக்கக்கூடாது. நாங்கள் மிக அதிகமாக சிந்திக்கிறோம், மிக குறைவாகவே உணர்கிறோம். நீங்கள் சிரிக்காத ஒரு நாள் நீங்கள் வீணாக்கிய நாள். கண்ணாடியே என் சிறந்த நண்பன், ஏனெனில் நான் அழும்போது அது சிரிப்பதில்லை. வரலாற்று புத்தகங்களில் இருப்பதை விட கலை படைப்புகளிலேயே சரியான உண்மைகள் மற்றும் விவரங்கள் அதிகம் உள்ளன. உங்களை நீங்களே நம்ப வேண்டும், அதுதான் ரகசியம். தமக்கு சமமானவர்களை எப்படி நடத்துகிறான் என்பதை வைத்து ஒரு மனிதனை மதிப்பிடாதீர்கள். தன்னை விட தாழ்ந்தவர்களை எப்படி நடத்துகிறான் என்பதை வைத்து அவனை மதிப்பிடுங்கள். எளிமை என்பது எளிதான விஷயம் அல்ல. நான் எப்பொழுதும் மலையில் நடக்க விரும்புகிறேன், ஆதலால் நான் அழுவதை யாராலும் பார்க்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது உங்களை பற்றி சிந்தியுங்கள். இல்லையெனில் இந்த உலகின் மிக சிறந்த நகைச்சுவையை நீங்கள் இழக்க நேரிடும். அனைவரிடமும் மகத்துவம் இருக்கிறது. தீங்கு விளைவிக்கும் ஒன்றை செய்ய விரும்பினால் மட்டுமே உங்களுக்கு அதிகாரம் தேவை. இல்லையெனில் எல்லாவற்றையும் செய்ய அன்பு மட்டுமே போதுமானது. நேரம் என்பது ஒரு சிறந்த எழுத்தாளர். அது எப்போதும் சரியான முடிவை எழுதுகிறது. ஒரு மனிதனின் உண்மையான குணம் அவன் குடித்ததும் வெளியே வரும். என் உதடுகளுக்கு என் பிரச்சனை தெரியாது, அவைகள் எப்பொழுதும் புன்னகைக்கின்றன. இது ஒரு இரக்கமற்ற உலகம். அதை சமாளிப்பதற்கு ஒருவர் இரக்கமற்றவராக இருக்க வேண்டும். நான் ஒரு பேரரசராக இருக்க விரும்பவில்லை. அது எனது தொழில் இல்லை. நான் யாரையும் ஆளவோ அல்லது வெற்றி கொள்ளவோ விரும்பவில்லை. நீங்கள் கீழேயே பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் வானவில்லை காண மாட்டீர்கள். இந்த பொல்லாத உலகில் எதுவும் நிரந்தரமில்லை. நம் பிரச்சனைகள் கூட நிரந்தரமில்லை. புத்திசாலித்தனத்தை விட எங்களுக்கு அன்பும் கருணையுமே தேவை.